நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 12/11/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி நவம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 4:46 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:03 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:03 வரை மூலம், பின்பு போராடம். மேஷம் ராசினியர்கள். இன்று சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. பண நெருக்கடிகள் கண்டிப்பாக தீரும். உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை மறுக்காமல் செய்து கொடுப்பீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஏதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதுமான நல்ல பலன் கிடைக்குங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடும். வயிறு கோளாறு போன்றவை ஏற்பட்ட பெண்ணு சரியாக கொடுங்க. தூக்கம் கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்பாளையந்தாரின் நட்பு கிடைக்கும். பயணங்கள் மூலம் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. மாற்றங்கள் உருவாகக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலில் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதலில் கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், குரு பகவான் வழிபாட்டையும், விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்க நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்களும் உண்டாக கூடுங்க. இன்று நீங்க நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பரணி. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தைரியமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். கிருத்திகை. சிரித்த முகத்துடன் காணப்படுவீர்கள். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. பொருளாதார விருத்தி இன்று ஏற்படக்கூடும். சுகமான நித்திரை என்று வரக்கூடும். காலம் கடந்து சில பணி நடக்கும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த நாள் நீங்க அற்புதமாக செயல்படுத்தி வெற்றி வாகை சூட முடியும். ரிஷபம் ராசினியர்கள். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். தன லாபம் எதிர்பார்த்தபடி கிடைக்க கொடுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். என்று எதிர்பார்த்த வகையில் நல்லது நடைபெறக்கூடும். லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். எளிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. கவனமாக எதிலும் பேசி பழகுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகி பின்னர் சரியாகும். எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க வளர விடாமல் சமாளித்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக கைகூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கூட்டும். பெண்கள் இன்று
நிலையான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று அடுத்தோர் மனம் கொடாமலும் நடந்து கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் ஏதும் வேண்டாம் என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலுந்து விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக சரியாகும். சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். தன லாபம் சீராக அதிகரிக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கக்கூடுங்க என்று நீங்க தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. ரோகிணி. மற்றற்ற மகிழ்ச்சி கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சக நண்பர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. கூடுமானவரை இன்று நீங்க பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மனம் கவலைப்பட வேண்டாம். மிருக சிரிஷம். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிலும் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்மறையாக சிந்தனைகள் தோன்றுங்க. இன்று உங்களுக்கு மனதிற்குள் சந்தோஷம் உண்டாகக்கூடும். பெரிய அளவு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று காலப்போக்கில் பிரச்சனைகள் தீருங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். தன்னம்பிக்கை எதிலும் கொடுமனாக இருக்கக்கூடும். விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் விரும்பி வரக்கூடுங்க. திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்களுக்கு வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் முன்னேற்றம் இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை வெற்றி இருக்கும். கடந்த கால நினைவுகள்ல இன்று நீங்க காணப்படுவீர்கள். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். மங்கள நிகழ்ச்சிகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். பயணத்தால் நல்லதொரு பலன் உண்டாக கொடுங்க என்று உங்களுக்கு புத்தி கூர்மை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட வேண்டும். பார்த்து செலவு செய்ய வேண்டும். காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில வெற்றி கொடுக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலுக்காக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று நிதி நிலைமையை சரி செய்து கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, கல்விக்கான நிதியும் தயார் செய்து கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. உயர்கல்வியில உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். திருவாதிரை. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. திருமண பேச்சுக்கள் தடபுடலாக நடைபெறக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று முயற்சிகள் தக்க பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. புனர்பூசம். வெகு விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கூடுமானவரை இன்று நீங்க பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். காரிய வெற்றிக்காக அரும்பாடு படுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். இன்று தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று நட்பால் நல்லது நடைபெறக்கூடுங்க. அன்புக்குரியவரின் தேவைக்கு இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பயணத்தால் உங்களுக்கு நல்லதொரு பலன் உண்டாக கொடுங்க. தொழில் வளர்ச்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்குங்க. புதிய பாதை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். செலவுகளை நீங்க சரிவர புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்க கொடுங்க. உடைய பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. வாகனங்களை செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வேலை பளு குறைந்து வீண் அலைச்சலும் குறைய கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல சிந்தனையை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் என்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று பெண்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எப்போதும் கொடுக்காது. காதலுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காரில் ஈடுபடுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் வெளிப்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடி இனி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பூசம். மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிலவு பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். கேட்ட இடத்திலும் பண வரவு கிடைக்க கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார விருத்தி ஏற்பட கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆயில்யம். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தளராமல் என்று போராடுவீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க சந்தோஷமாக வழிநடத்தி செல்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. விரும்பிய உணவுகளை இன்று உண்டு மகிழ்வீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. அன்புக்குரியவரின் தேவைக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மூலதனத்துடன் இன்று அபிவிருத்தி பணியை செய்து முடிப்பீர்கள். உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்க கொடுங்க. சுப செய்திகளும் வந்து சேர கொடுங்க. என்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெற முடியும். உடைய ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பல காரிய தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வீண் விவாதங்களை மட்டும் தயிட வேண்டாம். எல்லோரிடத்திலும் இன்று நீங்க செல்வாக்குடன் காணப்படுவீர்கள். அதன் மூலம் பிறரிடத்தில் பகை போன்றவை ஏற்பட்டு பெண்ணர் கொஞ்சம் சரியாக கொடுங்க. தந்தை மூலம் செலவுகள் உண்டாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணம் கண்டிப்பாக செல்லப்போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. தொழில் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் எதிலும் கிடைக்கக்கூடும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் இன்று வீணான விஷயங்களை தலையிட வேண்டாம். காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் சரியாகும். காதலுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு துரிதமாக செயல்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கூடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நாள் குழப்பங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். முதுகு தண்டுவடத்தில் வலி கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறுங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடு பிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காலை பொழுது கூட மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. இன்று நிலவிய பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். யோசியுங்கள், எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். உத்திரம். மனக்கவலை கண்டிப்பாக ஏற்படுங்க. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி இருக்குங்க. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். கொடுத்த பாக்கை கூட காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று கூட கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். இன்று ஒளிவு மறைவு இல்லாமல் எதையும் பேசி தீர்ப்பீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு மனம் விழைந்து செல்லக்கூடுங்க. காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார விருத்தியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்று கூட சொல்ல முடியும். இன்று பெண்கள் எந்த ஒரு பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தை நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினிய பெண்கள் அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு விவாதனமும் செய்ய வேண்டாம். என்று கன்னி ராசினியர்கள் கூடுதலாக முயற்சிகளை மேற்கொண்டால் மென்மேலும் முன்னேற்றம் இருக்கும். பங்கு சந்தைகளை கூட லாபம் ஏற்படக்கூடுங்க. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கக்கூடும். இன்று நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் இறுதியில வெற்றி கொடுக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காதலை பற்றி நீங்க நல்லதொரு புரிதலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. முயற்சிகளில் நல்ல பலன் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வச்சு இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம். என்று பிறர் விஷயங்களை தலையிட வேண்டாம். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை கொடுக்கும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். அமைதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற விஷயங்களை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுவீர்கள். என்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். சித்திரை. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தொட்டுக்குறை வெட்டுக்குறை எல்லாம் சரியாக கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக கூடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் ஆர்வம் உண்டாக கொடுங்க. இன்று எதையும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பதட்டம் வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள்.
இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் இந்த அபாரமான திறமை வெளிப்பட கொடுங்க. காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பேர் உருவாகக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று எதிர்பாராத திறமைகள் கண்டிப்பாக இருக்குங்க. விளையாட்டுத் துறையில் கூட வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரின் மத்தியிலும் இன்று நீங்க நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு கூட தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனை கூட முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்பதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. எல்லாம் நல்லவையாகவே செல்லக்கூடும். இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுங்க. காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீக்கும். நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக கையில் கிடைக்கும். உயர்ந்த நிலைக்கு வாழ்க்கை செல்லக்கூடும். பெண்கள் இன்று வருமானத்தை பெருக்கிக் கொண்டே செல்வீர்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். சிந்தனை திறனை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. நட்பு வட்டம் விரிவாக்கம் செய்ய கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இல்லை. நீங்களாகவே பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம். அமைதியுடன் செயல்படுவது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னிடப்படுத்திக் கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று நீங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். அருமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உங்களுக்கு சுகம் உண்டாக கொடுங்க. நெருக்கடி ஏற்படுத்தியவர்கள் கூட நட்பு பாராட்டக்கூடும். சுவாதி வில்லங்கங்கள் விலகி செல்லக்கூடும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தைரியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்க கொடுங்க. மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். சொல்ல நினைத்த காரியத்தை அற்புதமாக சொல்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். விசாகம் பயணங்கள் இனிமையானதாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கக்கூடும். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபடுவீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். விலங்குகள் விலகி செல்ல கொடுங்க. சொத்து சேர்க்கையின்றி ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாக கொடுங்க. புகழ்மிக்க நண்பர்கள் மூலம் நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று எதிலும் போராடி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பல சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். என்று சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். யாரிடமும் இன்று வாக்குவாதம் செய்ய வேண்டாம். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்வது மிக நல்லது. கையில் காசு பணம் புழக்கம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. உடைய திறமை கண்டிப்பாக மேம்படக்கூடும். சகோதர வழியில் சகாயம் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கும். சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்குங்க. பயணங்களால் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். துணிச்சலுடன் இன்று எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றி காண்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. செல்வ மிக்க செயல்களை செய்து செல்வாக்குகளை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது.
காதல் நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்விக்கான விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். கண்டிப்பாக உயரத்திற்கு பாடுபடுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. என்று செயல்கள் உங்களுக்கு வேகம் பெருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமான விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று மன அமைதி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அனுஷம். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதலாக பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு ரீதியில் சிரமங்களை சரிபட்டிக் கொள்வீர்கள். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எதிலும் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் செல்லி உற்றி செய்யுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு அற்புதமாக வாழ்க்கை நடத்துவீர்கள். பொருளாதார விருத்தியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் வர கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. கோவில் குளங்களுக்கு சென்று மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கனவுகள் கூட கண்டிப்பாக நனவாக கொடுங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். நிறைவேறாத வாழ்க்கையை கூட கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்க முடியுங்க. கடுமையான உழைப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் கண்டிப்பாக மாறும். இடம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். எதிரிகள் இன்று விலகி செல்லக்கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கக்கூடும். நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகளுடைய விஷயத்திற்காக அரும்பாடு பட வேண்டி இருக்குங்க. உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மன நிறைவு அடைவீர்கள். என்று செல்வமிக்க சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லிவிட்டு மட்டும் செய்யுங்கள், அது போதுங்க. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்கள் வந்து தான் செல்லும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பெண்கள் இன்று குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். எதை செய்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் இருக்கத்தான் செய்யும். அதனால் மனம் கவலை அடைய கொடுங்க. சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். காதல் கண்டிப்பாக குழப்பத்தை கொடுக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதல் மட்டும் இல்லைங்க, குழப்பங்கள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். குறித்த நேரத்தில் எதையும் செய்யுங்கள். கல்விக்காக மட்டுமே உழையுங்கள். சக நண்பரிடம் விவாதம் பேச வேண்டாம். பார்த்து பக்குவமாக பழகுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று பார்த்து பொறுமையாக நிதானமாக பேசுங்கள். முக்கியமாக குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். செய்யும் காரியங்களை நிதானமாக செய்ய வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்லவரின் நட்பு கிடைக்கக்கூடும். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகளுக்காக வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். போராடும். சில நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்து நீருடை போல் காணப்பட கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் உண்டாகக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம். அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள்.
குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதிர்ஷ்டகரமான சில சூழல் உருவாகத்தான் இருக்கின்றது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நெருக்கடிகள் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதை நினைத்தும் பயம் கொள்ளாதீர்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றி கொடுக்கும். என்று சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். பயம் வேண்டாம். மகரம் ராசினியர்கள். இன்று நீங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை ஓரளவு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மனசல்ல உங்களுக்கு தைரியம் ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளிடம் நிதானத்தை பேசுவது நல்லது. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். மகரம் ராசினியர்களுக்கு தன்னம்பிக்கை குடும்பங்களாக இருக்க கொடுங்க. தெய்வீக நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக ஒரு நல்ல தகவலை கொடுக்கும். மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இடமாற்றம் பற்றிய இனி தகவலும் வந்து சேருங்க. உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு விரயம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கை கொடுங்க. இன்று வீண் அலைச்சல் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி கனவுகள் வரக்கூடுங்க. தொழில் வியாபாரம் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திருமலாக இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக வரக்கூடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்காக அரும்பாடுபட்டு கடுமையாக உழைப்பீர்கள். சாமர்த்தியம் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொள்ளக்கூடும். காரியங்களை முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்களுக்கு நடக்கின்ற காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் கூட உங்க நல்ல பெயர் ஏற்படக்கூடும். உன் நல்ல மனசை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள். காதல் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்லும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். கல்வியை சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, சக மாணவர்களை மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நிறைவேறாத காரியங்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் உண்டாக்க கொடுங்க. இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். பயம் வேண்டாம். திருவோணம். குடும்பத்தை நீங்க நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மதியத்துக்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். அவிட்டம். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்களுக்கு விடை கிடைக்க கொடுங்க. நிதானமான விஷயங்களை ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இந்த குழப்பங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சூழ்நிலையை இன்னும் நீங்க சரிவர புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தொந்தரவு ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். முக்கியமான செலவுக்கு சேமித்து வைத்த பணம் பயன்பட கொடுங்க. மனைவியின் ஆறுதல் வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும். சீரான ஓய்வு உடல்நலனை காக்க உதவ கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். நடக்கின்ற காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வாக்கு வன்மையால் லாபம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. மனசுக்குள் இருந்த கவலை கண்டிப்பாக நீங்குங்க. எதிர்மறையாக செயல்பட்டவரிடம் விலகி இருக்க வேண்டும். வரவேண்டிய பண பாக்கிகள் கண்டிப்பாக வந்து சேரும். சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். சாமர்த்தியமாக பேசி காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று
வாகன பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் குறைய கொடுங்க. பெண்கள் இன்று நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு இன்று நல்ல நிலையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தது கண்டிப்பாக மாறும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். சுலபமாக கல்வியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. புதிய பொறுப்புகள் கூட தேடி வர கொடுங்க. மாணவர்கள் இன்று தாயின் சொல்மிக்க மந்திரமில்லை. தாயிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடியணை வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடிக்கடி கனவுகள் உருவாக கொடுங்க. இனிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல தகவல் இல்லம் தேடி வரக்கூடும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நிலையான வருமானத்துக்கும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று கடுமையான உழைப்பு இருந்தது கண்டிப்பாக மாற்றம் அடைய கொடுங்க. சதயம் எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. மற்றொரு விஷயத்தில் மட்டும் தழ வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. என்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட முடியும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு அதிக செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு இணையாக வருமானமும் வரக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்வீர்கள். நிதானமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனம் இன்று விரைவாக செயல்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று இடம் பொருள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. பங்கு சந்தைகள் கூட லாபம் கிடைக்கும். விடாமுயற்சிக்கு வித்திரும் இருக்கக்கூடும். எதிரிகள் விலகி செல்லக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாக கொடுங்க. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து காட்டுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். எடுக்கும் முடிவுகளையும் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எவருக்கும் தயவு செய்து வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சிரமம் இல்லாமல் செல்லும். நட்பு ரீதியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெரிய அளவில் இந்த மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் அமைதியை மேற்கொள்ள வேண்டும். பெண்களுக்கு இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. காதலில் கொஞ்சம் நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. என்று மாணவர்கள் செய்யும் செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்விக்கான முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். உயர்கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்வது மிக நல்லது. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆடிய வேண்டும். வெளிர் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். குழப்பங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மன வலிமை கண்டிப்பாக உண்டாகுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும்.
இன்று நீங்க சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். உத்திரட்டாதி இன்று நல்லதொரு செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்பட கொடுங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விட முடியும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, விரைவாக பணிகளை ஏற்படுத்தி அதன் மூலம் உங்களுக்கு நல்லதொரு வருமானம் வர கொடுங்க. இந்த நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. ரேவதி பணப்புழக்கம் ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. திருமண யோகமும் ஏற்படக்கூடுங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விட முடியும். இன்று நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த நாள் நீங்க எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.